கடைபிடிக்க வேண்டிய அந்த ஒரு விஷயம், தி ஒன்லி திங், நம்ம சேனலோடைய மெயின் விஷயம். அது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் வீடியோவை பாருங்கள். அன்பார்ந்த ஜோதிட நண்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள். அதில் குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் என்னென்னலாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதில் ஆன்சர் சொல்கிறேன். அடுத்தது உங்களுக்கு என்ன நிறைவேறணும் அப்படிங்கிறதும் கமெண்ட்ஸில் போடுங்க. எல்லாரும் சேர்ந்து அதுக்கு பிரார்த்தனை பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தோம்னா வந்து கடந்த மாதம் 3ஆம் வீட்டில் இருந்து நீச பக்கமாக இருந்து கொடுத்துட்டு இருந்தார். இப்போ விதை குருவோட பார்வையில இருந்து 16ஆம் தேதிக்கு 5ஆம் மாற்றம் அடை பழம் நழுவி பாலில் விழும் தான் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம். 2ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது குடும்பத்துல ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்படும். என்ன வருமானம் வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும் இந்த காலகட்டத்துல. சொல் செல்வாக்கு ரெண்டுமே வந்து அதிக அளவுல மேம்படும் காலமா இந்த காலகட்டம் இருக்கும். யாருக்கும் வாக்குறுதி அப்படிங்கிறது கொடுக்காதீங்க. குடும்ப விஷயத்த வெளியில வந்து சொல்லாதீங்க. அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. என்ன அன்னெசரியா லோன் மட்டும் எடுக்க வேண்டாம் இந்த காலகட்டத்துல. 3ஆம் வீட்டு பலனா பார்க்கும்போது சகோதர உறவு அப்படிங்கிறது, புதிய நண்பர்கள் இல்ல ஹை கான்டாக்ட் பீப்புள்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. என்ன ஏதாவது ஒரு விஷயத்த பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க விட்டு கொடுத்து போங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையா இருக்கும். 4ஆம் வீட்டு பலனா பார்க்கும்போது வெஹிக்கிள் பர்ச்சேசிங் அப்படிங்கிற காலகட்டத்தில் ஏற்படும். இப்போ ஏன்னா ஆரம்பத்துல 4ல் இருக்கக்கூடிய குரு பிளஸ் சுக்கிரனோட பார்வை இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல நியூவா வெஹிக்கிள் இருக்கு, வாங்கலாம். தாயாருக்கு உடல்நிலையில ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா படிப்படியா அது வந்து குறைஞ்சு நல்ல மாற்றம் அடையும். 5ஆம் வீட்டு பலனா பார்க்கும்போது மூலியமா பெருமை இந்த காலகட்டத்துல இருக்கும். 5ஆம் தேதி வரை 8ல் உச்சமா இருக்கு. 6ஆம் தேதிக்கு அதனால குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும். என்ன செகண்ட் குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்றவங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு பலன். அப்படி மனது குழந்தைகளை பத்தி மனசுல இருந்து வந்த கவலை இந்த காலகட்டத்துல படிப்படையா குறையும். ஆசைகள் கனவுகள் ஏதாவது உங்க குழந்தைகள் அப்படி ஈஸியா அமையும். உங்களுக்கு எந்த வித டென்ஷனும் இல்லாம அது நிறைவேறும். வீட்டை எந்த ஒரு எதிரியும் உங்களை நேரடியா தாக்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. கேஸ் போட்டி ஏதாவது இருந்ததுன்னா வந்து படிப்படியா சால்வ் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலையா இந்த காலகட்டம் அமையும். நம்ப புது நபர்கள் யாரையுமே காலகட்டது நல்லது. உடன் பொறுத்த வரைக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. 7ஆம் வீட்டு பலனா பார்க்கும்போது திருமண முயற்சி அப்படிங்கிறது ஏற்படும். அதுல வெற்றி அப்படிங்கிறது அதிக அளவுல இந்த காலகட்டத்தோட நேரடி பார்வை இருக்கிற திருமண முயற்சி அப்படிங்கிறது கணவன் மனைவி உண்டான ஒற்றுமை அதிகரிக்கும். மறைமுகமான ஏதாவது பிரச்சனைகள் வந்திருந்தால் அது சால்வ் ஆகும். அஷ்டம சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை அவசியமா இருக்கும். சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். அதை உட்காந்து அந்த டே ஆஃப் எண்ட் ஆஃப் தி டேல அதை பேசி சரி பண்ணிக்கிறது நல்லது. 8ஆம் வீட்டு பலனா பார்க்கும்போது அப்படிங்கிறது சனி 8ல் இருக்கிறதுனா வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் அப்படிங்கிறது அதிக அளவில் தேவை. இரவு பயணம் முடிஞ்ச அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இரவு பயணம் அப்படிங்கிறது முடிஞ்ச வரைக்கும். வயதானவங்க ஹெல்த்ல கவனம் அப்படிங்கிறது தேவை. என்ன
இந்த காலகட்டத்தில் ரிஸ்க் எடுத்து நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண போறேன் அப்படின்னா வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடுங்க. 9ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது குலதெய்வ அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமா இருக்கு. நீங்க நினைச்ச கனவுகள் நிறைவேறும். மாமா இல்லை பெரியப்பா பெரியம்மா இவங்க மூலியமா ஏதாவது உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். 10ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதில் தன்னோட பையனை உள்ள சேர்த்துக்கலாமா இல்லை அவனுக்கு இப்போலேருந்து கற்றுக் கொடுக்கலாமான்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் பையனையும் அந்த உங்களோட பிஸ்னஸில் சேர்த்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரலாம். அது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு குரோத்தாக இருக்கும். பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். லைஃபோட ஸ்டாண்டர்டு வந்து படிப்படியாக உயர்றதுக்கு உண்டான அஸ்திவாரமாக இந்த மாதம் அமையும். குறிப்பாக விமன் என்டர்ப்ரனர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. சரியாக வாய்ப்பை பயன்படுத்தினீங்கன்னா சரியான ஒரு growth அப்படிங்கிறது இருக்குது. 11ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது ப்ராஃபிட்டுங்கிறது இருக்கும், ஆனால் சிறு சிறு தடைகள் அப்படிங்கிறது ஏற்படவே செய்யும். ஆனால் அதையும் நீங்கள் தாண்டி வர்றதுக்கு உண்டான முயற்சிகளை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டே இருந்தாலே, பேஷன்ஸ் அப்படிங்கிறது தேவை. என்ன டைம் எடுத்துக்கும், ஆனால் கண்டிப்பாக இந்த காலகட்டம் 12ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது செலவு அப்படிங்கிறது ஏதாவது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளாக இருக்கும். என்ன வீண் செலவு அப்படி இல்லை, ஆன்மீக சுற்றுலா ஏதாவது போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில். நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம், தி ஒன் திங், டிசம்பர் மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, இந்த காலகட்டத்துக்கு அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் போய் ஹையர் பர்சன்ட்டை போய் அது வந்து முறையிடுறதா இருக்கட்டும், தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு அப்படிங்கிறது அருமையாக இருந்துட்டுருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணுறது, அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதம் நீங்கள் அதை செய்யலாம். ஒர்க்கில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். அதுதான் இந்த மாதத்தோட டிப்.